Tamil Nation சிறப்பு செய்தி. Setiap kali datang pilihan raya, banyak janji-janji diberikan. Kenapa bukan waktu pilihan raya janji-janji ini tidak dapat ditunaikan? Saya tak minta banyak. Saya minta satu saja. இந்திய சமுதாயத்தின் ஒரே தலைவன் முருகன். ஸ்ரீ முருகன் நிலையத்தின் ஏற்பாட்டில் 32வது கல்வி யாத்திரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி பத்துமலை தமிழ் பள்ளி மற்றும் பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 10,000 மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைத்து மாணவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கல்வி யாத்திரையில் கல்வி கருத்தரங்கு, கல்வி வழிகாட்டுதல், ஊக்கமளிக்கும் உரைகள் மற்றும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. மாணவர்களிடம் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விடாமுயற்சி மற்றும் உயர்ந்த லட்சியங்களை வளர்ப்பதே இந்நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமாகும். இவ்வாண்டின் கல்வி யாத்திரை முருகப்பெருமானின் புனித வேலுடன் சிறப்பான ஆன்மீக தொடர்பை கொண்டுள்ளது. வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது ஞானம், துணிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் அறியாமையை அகற்றும் தெய்வீக சக்தியின் அடையாளமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் திருத்தலத்தில் அன்னை பார்வதி தேவி தனது மகனான முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை அழிப்பதற்காக தெய்வீக வேலை வழங்கியதாக புராணம் கூறுகிறது. சக்தி தேவியிடமிருந்து பெறப்பட்டதால் அது சக்திவேல் என்றும் போற்றப்படுகிறது. அன்னையின் அருளையும் தெய்வீக சக்தியும் பெற்ற முருகப்பெருமான் சூரபத்மனை எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். இந்த 32வது கல்வி யாத்திரையின் போது உணர்ச்சிகரமாக உரையாற்றிய ஸ்ரீமுருகன் நிலையத்தின் இயக்குனர் திரு சுரேன் கந்தா அவர்கள், வேல் வந்தா ஜெயிக்க முடியுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, இந்து மேல நம்பிக்கை இல்லைன்னா, முருகன் மேல நம்பிக்கை இல்லைன்னா பேசாதீங்க. இன்னைக்கு சமுதாயத்துல பல பிரச்சனைகள், நான் தலைவன் சொல்லிட்டு இவங்க என் பக்கம் இருக்காங்க, இவங்க என் பக்கம் இருக்காங்க. சிறுபான்மையா இருக்கிற இந்தியர்களை பிரிச்சு இன்னைக்கு இந்தியர்களுக்கு வந்து யார் தான் தலைவன் தெரியாம இருக்காங்க. அதனாலதான் ஸ்ரீமுருகன் சென்டர்ல இன்னைக்கு முருகன் மண்ணுக்கு சொல்லுவாங்க, எங்களோட தலைவன் முருகன். ஸ்ரீமுருகன் நிலையத்தின் கல்வி யாத்திரைங்க, வேலை முன்வைத்து வேல் உண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வேல் முருகப்பெருமானுக்கு கொடுத்த இடம் சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம்ங்க இந்தியாவில். அங்கே போயிட்டு சாஸ்லேருந்து முருகனோட வேல் சக்தியை வாங்கிட்டு வந்து இந்த ஆண்டு கல்வி யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த யாத்திரையில் மாணவர்கள் கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறுவதுக்கு முருகனின் சக்தி கூட இருந்தால் நல்லா படித்தா நல்ல ரிசல்ட் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சமுதாயத்தில் பல பிரச்சனைகள், நான் தலைவன் சொல்லிட்டு இவங்க என் பக்கம் இருக்காங்க, இவங்க என் பக்கம் இருக்காங்க. சிறுபான்மையா இருக்கிற இந்தியர்களை பிரிச்சு இன்னைக்கு இந்தியர்களுக்கு வந்து யார் தான் தலைவன் தெரியாம இருக்காங்க. அதனாலதான் ஸ்ரீமுருகன் சென்டர்ல இன்னைக்கு முருகன் மண்ணுக்கு சொல்லுவாங்க, எங்களோட தலைவன் முருகன். அந்த முருகன் தலைமையில ஒவ்வொரு மாணவனும் தலைவருங்க. தலைவன் தலைவிய ஒவ்வொரு மாணவன் சொல்றோம். என்ன சொல்றோம்? வெளியே போய் உன் தலைவனை தேடாத, சமுதாயத்தில் உன் தலைவனை தேடாத, நீ தான் தலைவன். நாளைக்கு ஒன்று பின்பற்றி இந்த சமுதாயமே வரணும். அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது கல்வி இருந்தா எங்க போனாலும் ஜெயிக்கலாங்க. அந்த கல்வியை மட்டும் விடக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம், வேல் சக்தி கூட இருந்தா கல்வி திறமையும் கூட வரும். என்ன நம்பிக்கையோட தன்மானத்தோட வாழ்றதுக்கு அந்த கல்வி உதவி செய்யுங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, வேல் சக்தியை தயவு செஞ்சு இழிவுபடுத்தாதீங்க, வேலை பார்த்து கேவலப்படுத்தாதீங்க. வேல் வந்தா ஜெயிக்க முடியுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, இந்து மேல நம்பிக்கை இல்லைன்னா, முருகன் மேல நம்பிக்கை இல்லைன்னா பேசாதீங்க. நாங்க சொல்றோம், 32 வருஷமா கல்வி யாத்திரை நடத்துறோம். ஸ்ரீமுருகன் சென்டர் 44 ஆண்டுகளா இருக்கு. எத்தனை ஆயிரம் பட்டதாரிகள் உருவாக்கி இருக்கோம். எங்களுக்கு தெரியாது வேல் சக்தியோட மகிமை. கண்டிப்பா இறை நம்பிக்கை இருந்தா உள்ளுக்கு இருக்கிற அந்த பயம் போகுங்க. இறை நம்பிக்கை இருந்தா என்னால சாதிக்க முடியும், என் கூட இறைவன் இருந்தா, முருகன் இருந்தா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்னு சொல்லுவோங்க. அதனால தான் இன்னைக்கு பாருங்க 10,000 பேர் எங்கெங்க பார்க்க முடியும். 10,000 பேர் உட்காந்து ஒரு சத்தம் இல்லை, லெஃப்ட் ரைட்டு இல்லாம ஒரு கொள்கைக்காக, கல்விக்காக நாங்க ஜெயிக்கணும்னு மாணவர்கள், பெற்றோர்கள், சமுதாயம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணாங்க. இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர்ல மாணவர்கள் முருகன், அந்த பார்வதி அம்மா, நம்மளோட அம்மா தாய்மார்கள்,
அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் சிக்கல் சிங்காரவேலன் கோயிலிருந்து பிரார்த்தனை செஞ்ச ஒரு வேலை கொடுத்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியன் வீட்டுக்கும் ஸ்ரீமுருகன் சென்டர் வேல் பூஜை அறைக்கு போகுதுங்க. அங்கே நம்மளோட தத்துவங்கள், நம்மளோட நம்பிக்கை, இது எல்லாமே ஒவ்வொரு இந்தியன் வீட்டுக்கும் கொண்டு போகிறோங்க. இறுதியாக சொல்கிறேன், இந்தியர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள். அவங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பிரஜை, நான் முக்கியமாக சொல்கிறேங்க, இதை தமிழில் சொல்வேன், மலையாளம் சொல்வேன், என்ன போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரணுங்க. இந்த நாட்டில் இந்த படிக்கிற மாணவர்கள் பிரஜை, கல்வியில் தயவு செஞ்சு வேறுபாடு இருக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு இனமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், படிக்கிற மாணவர்களுக்கு தயவு செஞ்சு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. Saya memohon dengan rendah hati, bukan rendah hati. Ini adalah bukan lagi permintaan. Setiap kali datang pilihan raya, banyak janji-janji diberikan. Kenapa bukan waktu pilihan raya janji-janji ini tidak dapat ditunaikan? Saya tak minta banyak. Saya minta satu saja. Kami warga negara, saya Malaysian first, kami minta dalam pendidikan, berilah pendidikan sama kepada semua rakyat Malaysia tanpa mengira kaum, bangsa dan agama. Sebab mengapa? Bila kita menjaga anak-anak negara ini, anak-anak terbaik akan menjadi pilar untuk negara ini. Mereka akan menjadi tunjang kepada negara ini dan mereka akan memberi kesetiaan untuk membangunkan negara ini. Saya mohon sekali lagi kepada semua Perdana Menteri, Timbalan Perdana Menteri, menteri-menteri, terutamanya menteri-menteri yang menjaga pendidikan dan juga hal ehwal orang India, supaya memastikan kita diberikan hak sama rata dalam pendidikan. Itulah Kalvi Yatri. Hari ini kami telah buat doa untuk semua masyarakat dan juga negara ini. Nandri, வணக்கம். ஸ்ரீமுருகன் நிலையத்தின் இணை இயக்குநர்கள் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போது, வணக்கம். ஸ்ரீமுருகன் நிலையத்திலிருந்து ஸ்ரீ கணேஷ். இன்றைக்கு வத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீமுருகன் நிலையத்துடைய 32வது கல்வி யாத்திரை. இது ஒரு நாள் நிகழ்வு இல்லைங்க. இந்த நிகழ்வுக்காக கடந்த 32 வாரங்களாக நாடு தழுவிய நிலையில் கிடால் ஜொஹோர் வரைக்கும் ஒவ்வொரு எஸ்எம்சி சென்டரில் மாணவர்களை கல்வி ரீதி தயார்படுத்தியிருக்கோம், குடும்பங்களை தயார்படுத்தியிருக்கோம். நாடு தழுவிய ரீதி இருக்கக்கூடிய எஸ்எம்சி மாணவர்கள் எஸ்எம்சியோட பிரின்சிபலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பற்றாளர்களை இணைந்த ஒரு மாபெரும் கல்வி யாத்திரையாக இன்றைய கல்வி யாத்திரை விளங்கியிருக்கு. பார்த்தோன்னாக்கா விடிக்கால 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிலேருந்து ஜொஹோர்லேருந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க, பினாங்லேருந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க, ஜொஹோர் பாரு, ஸ்கூடா, ஈப்போ, மலாக்கர்லேருந்து நிறைய பேர் வந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க. மாணவர்கள் மட்டும் இல்லை, மாணவர்களோட பெற்றோர்கள் வந்திருக்காங்க. ஸ்ரீமுருகன் நிலையம் கல்வியோடு இணைந்து சமயத்தையும் இணைத்து கொடுக்கும் பொழுது அந்த சமயத்துக்கும் அந்த கல்விக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை ஸ்ரீமுருகன் செய்கின்றது. அந்த மரியாதைக்கு இணங்கிய பெற்றோர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்றைய வருடம் வந்து ஸ்ரீமுருகன் சென்டர் ஒற்றுமை யாத்திரை அப்படின்ற கருப்பொருளோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து சாதிக்கக்கூடிய பயணத்தில் இணைஞ்சிருக்கோம். நன்றி. வணக்கம், நான் புவனேஸ்வரி சண்முகம். இன்னைக்கு ஸ்ரீமுருகன் நிலையத்தினுடைய கல்வி யாத்திரை ஒரு நிகழ்ச்சி, ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்றதையும் தாண்டி நம்ம சமுதாயத்துக்கிடையே ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இங்கே வந்திருக்கிறவங்களில் மாதர், அதாவது அம்மாமார்கள் ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. அம்மாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மலேசியாவில் இருக்கிற எல்லா இந்திய குடும்பத்தில் இருக்கிற அம்மாக்கும் ஒரு மிகப்பெரிய பக்கத்துணை தெய்வீக ஆலயமாக ஸ்ரீமுருகன் நிலையம் இருக்குது அப்படின்றத நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். ஏன்னா மாதர் தான் வந்து ஸ்ரீமுருகன் நிலையத்தில் அந்த குடும்பத்தையும் பிள்ளைங்களையுமே முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பங்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான சரியான அதாவது மென்டல் இமோஷனல் சப்போர்ட் வந்து ஸ்ரீமுருகன் நிலையத்தில் கிடைக்கும் போது அவங்களும் முன்னுக்கு வரலாம், குடும்பத்தையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற தன்னம்பிக்கையையும் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தியையும் இன்னைக்கு இந்த கல்வி யாத்திரை கொடுத்திருக்கு. ஸ்ரீமுருகன் நிலையத்தின் பெண் சக்தி சார்பில் எல்லா அம்மாங்களும் பெண் பிள்ளைகளும் ஸ்ரீமுருகன் நிலையத்தில் கல்வி மட்டுமல்ல, அவங்களுடைய சுய கௌரவம், சுய சக்தி, இதை உணர்ந்து செயல்படும் ஒரு முக்கிய உணர்வை வந்து இன்னைக்கு இந்த கல்வி யாத்திரை கொடுத்துச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 32வது கல்வி யாத்திரையில் ஏற்கனவே ஒரு 10,000 பெற்றோர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டாங்க. இந்த கல்வி யாத்திரையோட சிறப்பு பார்த்தோமா, இது வந்து ஒரு நாள் பூஜை அல்ல, 1 மாதங்களாக மாணவர்கள் இந்த கல்வி யாத்திரைக்கு
பிரத்யேக வகுப்புகளோட நிறையா ப்ரிப்பரேஷன் செஞ்சு வந்திருக்காங்க. அன்றாடம் குறைஞ்ச அளவு 1 மணி நேரம் படித்து நாங்கள் கொடுக்கின்ற பாட புத்தகங்கள் அத்தனை எக்ஸசைஸும் செஞ்சு ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து இந்த கல்வி யாத்திரைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக எந்த ஒரு மாணவன் நம்பிக்கையோடு இந்த கல்வி யாத்திரையில் கலந்து கொண்டாங்களோ முருகன் அருள், இறை அருள் அனைத்தும் அவங்க குடும்பத்துக்கு வந்து சேரும்னு நம்பிக்கையோடு இந்த கல்வி யாத்திரை தொடர்கின்றது. இந்திய சமுதாயத்தை வழிநடத்தி செல்ல இன்று உண்மையான நேர்மையான சமுதாயத்தை அரவணைத்துச் செல்லும் துன் சா சாமிவேலு போன்ற ஓர் துணிவுமிக்க தலைவர் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது இன்றைய சமுதாயத்திற்கு ஏமாற்றமே. ஆதலால்தான் இந்திய சமுதாயத்தின் ஒரே தலைவர் முருகப்பெருமான் தான் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் திரு சுரேன் கந்தா அவர்கள். திருக்கரத்தில் வேலுடன் அழகாக காட்சியளிப்பதால் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் சிங்கார வேலர் என்று அழைக்கப்படுகிறார். அன்னை பார்வதி வேல் நெடுங்கண்ணி என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். இந்த கல்வி யாத்திரையின் சிறப்பம்சமாக மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் வழங்கப்பட உள்ள புனித வேல்கள் இந்தியாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிக்கல் சிங்கார வேலர் திருத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டுள்ளன. முருகப்பெருமானின் திருவருளை பெற்ற இவ்வேல்கள் மீண்டும் மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்காக மொத்தம் 5000 புனித வேல்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. கல்வி யாத்திரையில் பங்கேற்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு தாயாருக்கு ஒரு புனித வேல் வழங்கப்பட உள்ளது. அன்னை பார்வதி தனது மகனான முருகப்பெருமானுக்கு வெற்றியை அருளும் வேலை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்வு அமையும். ஒரு தாய் தனது பிள்ளைக்கு அன்பு, துணிவு, நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதத்தை வழங்குவதைப் போல புனித வேலை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு தாயாரும் அதனை தனது பிள்ளையின் கல்வி முன்னேற்றம் மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதத்தின் அடையாளமாக ஏந்துவர். இதன் மூலம் ஒரு மாணவரின் கல்வி பயணத்தில் தாயின் ஆசீர்வாதமும் குடும்பத்தின் ஆதரவும் மிக முக்கியமானவை என்ற செய்தி வலியுறுத்தப்படுகிறது. கல்வி யாத்திரையின் ஆன்மீக நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக சிவபுராணம் பக்தியுடன் ஓதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் புனித நீர் நிறைந்த குடங்களை ஏந்தியவாறு பத்துமலை படிகளில் ஏறிச் சென்று மலைமேல் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு புனித நீரை செலுத்தி வழிபட்டனர். இந்த புனித பயணம் மாணவர்களிடையே பக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் மன வலிமையை வளர்க்கும் நிகழ்வாக அமையும். வேல் தீமையும் இருளையும் அழிப்பதைப் போல கல்வி அறியாமை, அச்சம் மற்றும் சமூக பின்தங்கிய நிலையை அகற்றுகிறது. மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களையும் தடைகளையும் வெல்வதற்கான சக்தி வாய்ந்த வேலாக கல்வி அமைகிறது. கல்வி யாத்திரையின் வாயிலாக ஆன்மீகத்தையும் கல்வியும் ஒன்றிணைத்து மாணவர்களை அறிவு, நற்பண்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு நிறைந்தவர்களாக உருவாக்குவதை ஸ்ரீமுருகன் நிலையம் நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே 32வது கல்வி யாத்திரை ஒரு கல்வி கருத்தரங்காக மட்டும் அமையாமல் அறிவையும் இறை அருளையும் நோக்கி புனித பயணமாகவும் திகழ்கிறது. முருகப்பெருமானின் ஞானவேல் வழங்கும் அருளையும் வலிமையும் துணையாக கொண்டு மாணவர்கள் கல்வியில் உயர்ந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய செய்தியாகும். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.